ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு திகில் ரைடர். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அது சர்ப்ரைஸுங்க. அதை விட சர்ப்ரைஸ் என்னென்னா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 19 ஜனவரி 2024 ஆகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டேங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் ரைட் கிளம்பியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். ஏன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரிகிறது பார்த்திங்கன்னா, நான் மைக் அடாப்டர் கனெக்ட் பண்ணாமல் நான் பேசிட்டு போய்ட்டுருந்தேன். கிருஷ்ணகிரி வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்ததில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாய்ஸ் பார்த்திங்கன்னா உட்காரலைங்க. அதனால் வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே கிருஷ்ணகிரி வரைக்கும் நான் விளாக் பண்ண மாட்டேங்க. ஏன்னா அதை கட் பண்ணி எடுத்துருவேன். கிருஷ்ணகிரிக்கு வந்தாட்டு உங்களுக்கு விளாக் வந்துடும். ஓகே, என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணுறது ஒன்று தான். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் லைக் ஆர் சப்ஸ்கிரைப், கமெண்டு, ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதோட நம்ம சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாலும் சரி, எவ்வளோ வெயிட் பண்ணாலும் பொறுமையாக இருந்தாலுமே சரி, நமக்கு வியூஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் சரி அவ்வளோவா நம்ம ரீச் ஆகலை. ஏன்னா பெரிய வண்டி, அதாவது பெரிய வண்டியாக இருந்தால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவாங்க. நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பையன் பார்த்திங்கன்னா ஒரு ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருக்கிற வண்டியை வச்சு டியோ பைக்கில் ரைட் பண்ணிகிட்ருக்கான். இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் ஆகி போச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தேன். தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரியே சேர்ந்துட்டோம். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, வீடியோ மைக்கு பார்த்திங்கன்னா மொபைலில் போடாமலே நாம் பேசிக்கிட்டு வந்திருக்கோம். செம்மங்க போங்க, ரொம்ப சந்தோஷம். சூப்பராக வந்திருக்கு. வாய்ஸு செக் பண்ணி பார்த்தோம்னா வாய்ஸ் குவாலிட்டி சூப்பராக வந்திருக்கு. நான் பேசுகிறதே சுத்தமாக கேட்கல. அந்த வின்னாய்ஸ் மட்டும்தான் பர்றன்னு அந்த காற்று சவுண்டு மட்டும்தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேரம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தும் ஒன்றுத்துக்காக அதாயிடுச்சு. அது பரவாயில்லைங்க. நான் வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்கோம். கிருஷ்ணகிரி நம்ம வீடியோ செக் பண்ணி பார்த்தோம். சுத்தமாக வாய்ஸ் பார்த்திங்கன்னா கேப்சர் ஆகவே இல்லை. ஏன்னா மைக் பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்கு ஹெல்மெட்டுக்கு வெளியே இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ இங்கே கிருஷ்ணகிரியிலேருந்து மேப் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் காட்டுதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பேசிக்கிட்டு வந்தேன். தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் நான் பேசின எதுவுமே பார்த்திங்கன்னா கேப்சர் ஆகவே இல்லை. ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா மைக் கீழே விழுந்துட்டுருக்கு. அதை பார்க்காமலே நான் பார்த்திங்கன்னா நான் பாட்டுக்கு கண்டென்ட்டில் பேசிக்கிட்டு வந்துட்டே இருக்கேன். பட் எதுவுமே கேட்கலைங்க. இப்போ தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லாம் செட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆவின் பாலகம் ஒன்று வருமா, அதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும்னு போட்டுருந்துச்சு மேப்பில். தெரியலன்னா நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு டைம் மேப் போட்டு பார்க்கலாங்க. மல்லப்பகண்டா, அந்த நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா மல்லப்பகண்டா அதோட பேர். கிருஷ்ணகிரிலேருந்து 25ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கிருஷ்ணகிரிலேருந்து 40 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுது. மேப்பில் போட்டு பார்த்துருவோம். இங்கேயே நிறுத்தி மேப்பில் போட்டு பார்க்கலாங்க. ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போகணும். ஓகே, அப்படியே மேப் ஆன்லேயே இருக்கட்டும். ஓகேங்க, இதில் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க.
ஸ்ட்ரெயிட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் எடுத்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. லெஃப்டாக ரைட்டானு தெரில, கரெக்டாக பார்க்கல. அது வரைக்கும் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மேப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ரோட்டுங்க. நாம் போகிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்க வேண்டிய சூழ்நிலை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மலை மேலே பைக்கே போகிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே மனசு சரியில்லைங்க. எவ்வளோ நேரம் வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து பேசிட்டு வந்து திரும்ப அதை எடுக்கணுன்னா மறுபடியும் தருமபுரி போயிட்டு ரிட்டனாக ரீகேப்சராக பண்ண முடியும். ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அவ்வளோதாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டோல்கேட்க்கு வந்துட்டோம். சுங்கச்சாவடி, கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி டோல்கேட்டை தாண்டி தான் நம்ம போயிட்டு நிறுத்தி மேப் போட்டு பார்க்கலாங்க. ஏன்னா இன்னும் வந்து அந்த ஆவின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல. நாம் அதுக்கு கீழ் ரோட்லேயே அந்த ரோட்லேயே வந்துருக்கலாங்க. ஓ காரு நண்பா. எனக்கு என்னமோ ஒசூர் வந்த ஃபீலாகவே இருக்குது. ஆனால் ஒசூருக்கு இன்னும் 50 கிலோமீட்டருக்கு பக்கம் இருக்குது. ஆனால் ஒசூர்லேயே இந்த மாதிரி தான் டோல் இருக்கும். இங்கே நிறுத்தி பார்ப்போம், மேப் எடுத்து பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டு மேலேயே கீழேயான்னு தெரியலீங்களே. பையனப்பள்ளி ஒசூருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாலக்கோடு மாரண்டள்ளி அந்த வழியில் போயிருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்திருக்கும். இந்த ரோட்க்கும் அந்த ரோட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வந்துருக்கும். அதில் போயிருந்தால் சீக்கிரமாக போயிருக்கலாம். ஆனால் எங்கே கூட டிராஃபிக் எவ்வளோ இருக்குது. நம்ம கை கால் வித்தியெல்லாம் இங்கே காட்ட வேண்டாம். அடிக்கி வாசி, திகில்வாசி, அடக்கி வாசி. நம்ம டியோ பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாதுகாப்பாக, அதாவது ரொம்ப இதுவாக ஓட்டணுங்க, பார்த்து ஓட்டணும். ஏன்னா இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வண்டி ஸ்கிட் ஆகும். சரிங்க, இங்கே நின்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் எவ்வளோக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போடுமா வேணாமான்னு பார்த்துக்கிட்டு போயிடலாம். இன்னும் 35 கிலோமீட்டர் இருக்குங்க. போதுங்க, நமக்கு வரும்போது வேணால் பெட்ரோல் போட்டுக்கலாம். சரி, இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட் ரூட் தான் இருக்குது. நம்ம வந்து மேப்பை எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. 29% தான் இருக்குது. எனக்கு கால் ஒரு மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சார்ஜர் இல்லாத நிலைமை ஆகிடும். அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் போடுற மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து அங்கே பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். பட் அங்கே இருக்கானான்னு தெரிலங்க. இப்போ வந்து கொஞ்சம் அடித்து ஓட்டலாங்க. ஏன்னா சார்ஜர் வேறு இல்லை மொபைலில். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க சீக்கிரமாக போயிட்டோம்னா அதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் 28 கிலோமீட்டர் இருக்குங்க. பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட் ரூட் தான். இங்கே வந்து எதாவது பிரியாணி ஹோட்டல் போல், நம்ம முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்குவோம். நமக்கு வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டோம்னா வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பசியெல்லாம் நமக்கு எடுக்கவே எடுக்காதுங்க. இங்கே ஒரு பெட்ரோல் இருக்குது.
பங்க் இருக்குது, நம்ம அதுலேயே போய் போட்டு வந்துடுவோம். பெட்ரோல் பங்க் இருக்கும்போது போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மலை ஏறும்போது வந்து காலி ஆயிடுச்சுனாக்கெலாம் அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். இரநூறுண்ணா. நம்மள மாதிரியே ஒரு மோட்டோ விளாகர் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி பைக்கில் இன்ஸ்டா 360 கேமராவோட போய்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடியே போனோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடலாங்க. அதனால் அவரை விடாமல் நம்ம அவர் பின்னாடியே நம்ம வந்து போயிடணும். வா, விட்டுறாத திகிலே விட்டுறாத. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி RR 310 போய்கிட்டு இருக்காரு. அவரை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இந்த காருக்கு முன்னாடி தான் போய்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ ஆளையே காணோம். அவரை விடக்கூடாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேப்புக்கு வேலை இல்லை. ஏன்னா அவரை நம்ம பார்த்துட்டோம், முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. அவரை வந்து உங்களுக்கு காட்டியே ஆகணும். செம்மையாக இருந்தார். இன்ஸ்டா 360 கேமராவில் போய்கிட்டு இருக்காரு. முன்னாடி போய்கிட்டு இருக்காரு, தெரியுதுங்களா உங்களுக்கு? முன்னாடி வந்து போகுதுங்க, அது போய்கிட்டு இருக்காரு. KA கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன். அவர் கோப்ரோவா இன்ஸ்டா 360 தான் வச்சிருக்காரு. ஆமாம், நான் சொன்னது தாங்க கரெக்டு. அந்த மலை தான் லாஸ்ட்டில் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அதே மலை தான். வழி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. நாமளும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பைக்கில் போவாங்க, பெரிய வண்டியில் சும்மா கும்தாவாக உட்காந்துட்டு செம்மையாக மாசாக போவோம். வாவ், அந்த வண்டி சவுண்டு வேற லெவலுங்க. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே சிலிருக்குதுங்க அந்த வண்டியை பார்த்தா. பசங்களுக்கு தான் அந்த பைக்கோட ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். பொண்ணுங்களுக்கு அதை பற்றி தெரியாது. பைக் கேட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பைக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பசங்களுக்கு தான் அது ஒரு கஷ்டம் தெரியும். பைக்கு சின்ன மிடில் கிளாஸ் பசங்களுக்கு தான் அந்த பைக் இல்லாத வலி எவ்வளோன்னு தெரியும். நான் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா பாருங்க, அந்த மலை தாங்க அங்கே தெரியுங்களா, அந்த லிங்கம் தான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை இப்போ காட்டி பேசிட்டு போறாரு, ஏதோ சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, செம்மையா இருக்கு லிங்கம். வேற லெவல். இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் வழியில தனியா நம்ம மட்டும் பைக்ல வேற லெவலுங்க. தமிழ்நாடு எல்லை முடிவு. வாவ், வேற லெவலு. தமிழ்நாடு விட்டு வெளியே வந்துட்டாங்க. வேற லெவலு, செம்மையா இருக்காரு.
ஷர்ட்டுக்கு பட்டன் போட்டுக்கலாங்க, ஒரு பட்டன் போட்டுக்கலாம். புயல் வேகத்தில் போயிட்டு இருக்காரு அவரு நார்மலாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் பட் 100 தாண்டி போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்மளதே வந்து பார்த்தீங்கன்னா 80 போய்கிட்டு இருக்கு, நம்மளால அவங்கள பிடிக்க முடியல. அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 போய்கிட்டு இருக்காரு, 100 போய்கிட்டு இருக்காரு. வா, அந்த மலைப்பாதைக்கு வந்துட்டு செம்மையா இருக்கு. அங்கிருந்து பார்த்தா ஒரு ரோடு தெரிஞ்சு பாருங்க, அங்க தெரிஞ்சு பாருங்க, அதான் கோயில். ஸ்பீடு பிரேக்குங்க, அப்படியே விட்டுட்டோம். ஜஸ்ட் மிஸ், மானம் போயிருக்கோம். அங்கங்க ஸ்பீடு பிரேக் இருக்கும் போல நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகலாம். ஏன்னா அவரது வந்து சஸ்பென்ஷியல் அதிகமாக இருக்கிற வண்டி, நம்மளது வந்து டட்டார்னு விட்டோம்னா புட்டுன்னு விழுந்தாலும் விழுந்துரும். அதாவது ஸ்பீடு பிரேக், இது வந்து ஸ்பீடு பிரேக் மாதிரியே இல்லை, ஒரு கல்லுக்கு கொண்டு வந்து வச்ச மாதிரியே இருக்கு. அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் போலங்க. ஏன்னா ஒகேனக்கல் ரோடு மாதிரியே இருக்கு. சரி, போய் தான் பார்ப்போம். வேற லெவலுங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்த ரைட்லேயே இதுதான் லாங் ரைடும் கூட. அதே மாதிரி நான் வந்ததுலேயும் இதுதான் ஒர்த்தான பிளேஸும் கூட. வேற மாதிரி இது வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்னு தெரியல, பட் தமிழ்நாடு கிடையாதுங்க. இது சொல்ல போனா ஆந்திரா டிஸ்ட்ரிக்ட். இங்க பாத்தீங்களா, எதுவுமே தமிழ்ல கிடையாது, எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஹிந்தில, இங்கிலீஷ்ல. ரோடு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஆனா டவர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கிடைக்கலங்க. தமிழ்நாடு எல்லையை தாண்டின வண்டியுமே டவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளிங்க் ஆயிடுச்சு, சுத்தமா கிடைக்கல. ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி போட்டிருக்காங்க ரோடு. ஏன்னா வளையிற இடத்துல இந்த மாதிரி தார் ரோடா இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா வளைய ரோடு பேர்ந்து மண்ணு மாதிரி சேர்ந்துக்கும், அந்த இடத்துல வளைஞ்சாலும் வலிக்கி விட்டுரும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க, ப்ராப்பரா போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, இங்க இருந்து வேற வியூ செம்மையா இருக்காரு, செம்ம பிளேஸ். வரத்து இதுக்கு மேல எல்லாம் பசையே இருக்குங்க. இங்க பாருங்க செடியெல்லாம். வீடியோ ஒர்க் ஆகிட்டு இருக்கான். வீடியோ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பசைன்னு தான் இருக்கு. இது வரைக்கும் காஞ்சி போய் கிடந்த இது வந்து பாத்தீங்கன்னா கோயில நெருங்க ஃபுல்லா பாத்தீங்களா எல்லாம் பசையன்னு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மேகம் நம்மளை உரைச்சிக்கிட்டு போகும், செம்மையா இருக்குங்க. அப்பாச்சி RR3 போயிடுச்சு. வா, கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கே நிறுத்திடலாங்க நம்ம. ஹாய், ஹலோ கைஸ். நம்ம ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் இங்கே வந்துட்டோம். இதுதான் கோயில்னு நினைக்கிறேன். வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்கோங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சரி, வேறு மாதிரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் கிடையாது, ஆந்திரா டிஸ்ட்ரிக். சரியா போயிடுது. அங்கேருந்து இங்கே பெட்ரோல் ஒரு நாளைக்கு வெளியே வந்து அங்கே மைலேஜ் எவ்வளோ வருது ப்ரோ? மைலேஜ் பரவாயில்ல, நம்ம ஓட்டுறது தான். இப்போது 38 கொடுத்துருக்கு அங்கேருந்து நான் வந்ததுக்கு. பரவாயில்ல, எனக்கு 40 தான் தருது. 38 நானே ஷாக் ஆகி, இன்னைக்கு தான் நான் 30 வந்திருக்கு. இவ்வளோ நாளாக அந்த ஆஃப் ரோடெல்லாம் போனேன், 25 19 தான் வந்துச்சு. இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க, செம்மையான பிளேஸ். நம்ம முன்னாடி வந்து அப்பாச்சி 310 அவர் தான், அந்த ப்ரோ தான் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். செம்மங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டுக்கு போகணும், அந்த மேலே தெரியிற இடத்துக்கு போவோம்.
கல்லெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு, நைஸாக இருக்கு. மரத்தில் செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கு. சோலோ ரைட் தான் பண்ணுவீங்களா ப்ரோ? இல்லை இல்லை, என் கூட யாராச்சும் வரவங்க, இன்னைக்கு தான் வரல. நான் எப்போவுமே சோலோ தான். ஓகே, ஆனால் அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் எவனும் வரலன்னா அவங்க வேலை பார்த்துருவாங்க. ரோடெல்லாம் நல்லா இருக்குல்ல இப்போ? ரோடு நல்லா இருக்குது. நம்ம தருமபுரியில் இருந்து கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இதுதாங்க அப்பலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. திருப்பிட்டேன்னு சொன்ன பேர் அப்போ தான் சரி பண்ணேன். செம்ம ஒர்த்தான பிளேஸுங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்தது ஆந்திரா டிஸ்ட்ரிக் கரணம் தப்பினால் மரணங்க. இங்கே பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது, செம்ம பிளேஸ். வாவ், வேறு இடம், வேறு லெவல். லாஸ்ட்டில் போய் நின்றுட்டு கீழே பாருங்க, தலை சுற்றுது. பார்த்து ப்ரோ. ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் வீடியோலாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். பார்த்து சேஃபாக இறங்கணுங்க, இல்லைனா அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வழுக்கிற பாறை மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இறங்கணும். பார்த்திங்கன்னா அந்த ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. அவர் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. நாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம இந்த பக்கம் எங்கேயாச்சும் சுற்றி பார்ப்போங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதெல்லாம் காதலர்கள் மறைவு இடம் போல் அப்படி தாங்க இருக்குது. இதெல்லாம் காதலர்கள் மறைவு இடம். இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் பண்ணுற இடம் போல் அப்படி தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கலாம். அந்த ப்ரோ வந்து போயிட்டுருக்காரு. வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே இப்போ போய்கிட்டு இருக்கோம். இடம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அவர் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டுறாரு. அவர் அங்கே போயிட்டாரு. ஓகே, இதெல்லாம் அப்படியே இங்கெல்லாம் வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு. இந்த இடம் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா கரெக்டாக மல்லப்பகண்டா, ஆந்திரா டிஸ்ட்ரிக், கிருஷ்ணகிரிலேருந்து 36 கிலோமீட்டர் வருதுங்க. மற்ற வீடியோவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. பட் 25 கிடையாது, 36 கிலோமீட்டர் கரெக்டாக. கிருஷ்ணகிரி ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா 36 வருதுங்க. நான் அந்த ப்ரோவோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அவரோட சேனலில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். முடிஞ்சால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவரும் நம்மளை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிகினர் யூடியூபர் தான். அதனால் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடம் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கேயே படுத்து தூங்கிடலாம் போல் இருக்குது. இது அதுக்கு கீழே இருக்கிற கோயிலுங்க. கோயில் நல்லா கிரானைட் கல் வச்சு கட்டியிருக்காங்க. முன்னாடி போய் பார்ப்போம்.
அந்த கோயிலுக்கிட்ட வந்திருக்கிறோம். மேலே லிங்கத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இது இங்கே உள்ளே இருக்கிற சாமியை வந்து உங்களுக்கு எப்படியாவது காட்டலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிவன் கோயிலில் சிவனை உங்களுக்கு காட்டியிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் நம்மளால் காட்ட முடியுமான்றதை ட்ரை பண்ணி பார்ப்போங்க. உள்ளே என்ன கோயில் இருக்குது, சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். பூட்டியிருக்காங்க, பட் ஏதாவது கேப் இருக்கா, கேப்பில் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். இல்லை, இங்கே வந்து ஃபுல் கவர்டு. இந்த பக்கம் பார்ப்போம். வா, உள்ளே ஒரு டோர் இருக்குங்க. உள்ளே ஒரு டோர் இருக்குது, உள்ளே பூட்டியிருக்காங்க. நம்ம அந்த சைடு போய் ஏறி பார்ப்போம். இந்த சைடு வேணா பார்த்தீங்களா? வா, வேறு லெவலுங்க, சத்தியமாக சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. நம்ம வந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி க்ளீனாக தெரியுதுங்க. இங்கே பார்த்தீங்களா ரோடு? இங்கே கொஞ்சம் சேஃபே இல்லாமல் இருக்குங்க. கீழே பார்த்தோன்னா விழுந்துருவோம். இந்த மாதிரி இங்கேயும் வந்து இதுலேருந்து அது வரைக்கும் போட்டிருக்கணும், எதுவுமே இல்லாத இருக்கு. ஆனால் நல்லா ரீச் ஆச்சுன்னா பெரிய கோயிலுங்க இது. இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாறும் ஒரு நாள். ப்ரோ, உள்ளே ஒரு டோர் இருக்குது, சாமி பார்க்க முடியல. இதோ பார்த்தீங்களா? இங்கே ஒரு டோர் இருக்குது. நம்ம அந்த சைடு போய் பார்த்தோம்னா அந்த பார்த்துடலாங்க, பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். வா, இங்கே தெரியுதுங்க, இங்கே தெரியுது, ஏறி பார்ப்போம். ஓ, சாமி பார்த்துட்டேங்க. நான் க்ளீனாக பார்க்கல, உள்ளே பார்த்தீங்கன்னா ஆனால் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, தெரியுது, ஓரளவுக்கு தெரியுதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட்டு உள்ளே சாமி இருக்கிற இடம் தெரியுது. பின்னாடி பக்கம் டோர் இருந்துருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கலாம். பின்னாடி டோர் இல்லை, சிசிடிவி கேமராலாம் இருக்குங்க. ஒரே ஒரு இது மட்டும் ஆடிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். அதில் எத்தனை சங்கிலி இருக்குது, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ஆடிட்டே இருக்குது. உங்கள் பார்த்தீங்களா? வா, வேறு லெவலில் ஆடுதுங்க பாருங்கள். இப்போ காட்டுற பாருங்க, ஜூம் பண்ணி. ஒயிட் ஆங்கிளில் நம்மளால் ஜூம் பண்ண முடியாதுங்க. இப்போ ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன். ஒன்று மட்டும் ஆடிக்கிட்டே இருக்குது பாருங்கள், நிற்கவே மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். ப்ரோ, உங்கள் நம்பர் சொல்லுங்கள். இவ்வளோ பண்ணிட்டு நம்பர் வாங்காமல் போயிட்டேனே. நானும் அப்படிதான் நினச்சேன், வாங்கலாம் கீழே வந்து. 77 நெட்வொர்க் இல்லை, நான் போயிட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேன், வருதா பார்க்கலாம். 638527 சுரேஷ். ஒரு சுத்தமாக கிடைக்கல. இப்போ வீடியோ எடுத்து இப்போ போட்டுருக்கீங்களா? இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு நைட் போட்டுருவேன். நைட்டில் சும்மா இன்னைக்குதே ஒன்று ஓடும். ரேப்பிடோ பண்ணியிருக்கோம் ஒன்று. ரேப்பிடோ போட்டு ஒரு இன்னைக்கு அதுதான் வரும். ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணிட்டு வந்துட்டேன். இது ரேப்பிடோ இதே பைக்லையா? இல்லை, இந்த பைக்கில் யாரும் மாட்டாங்க. இன்னும் ஆக்டிவ் ஒன்று இருக்குது அப்பா, அதில் இருக்குது. ஆனால் அதுலேயே ஃபுட் டெலிவரி இருக்குது, பேக்கேஜ் டெலிவரி எல்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் கமிஷன் கம்மியாகும். அதுலேயே கார் இருக்குது, 1% கமிஷனும் இல்லை காருக்கு. நான் நாளைக்கு கார் பண்ணலான்னு தான் இருக்கேன்.
ஆல் தி பெஸ்ட். ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது விளாகெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். முன்னாடி அவர் போய்கிட்டு இருக்காரு, நாம் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரைடிங் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ரைட் பண்ணிகிட்ருக்காரு. நாமளும் அந்த மாதிரி ரைடிங் க்ளவுஸ் எல்லாம் வாங்கிடலாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஆனால் ஃபுல்லாக ஒரு ப்ராப்பர் ரைடர் மாதிரி தான். இஎம்ஐ வாங்கினா நம்மளால் கட்ட முடியாதுங்க. இல்லைன்னா இஎம்ஐ வாங்கி எப்போது வந்து நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கலாம். பட் இஎம்ஐ வாங்கினா நம்மளால் கட்ட முடியாது ஒழுங்காக. அதனால் நம்ம இருக்கிறத வச்சு செய்வோம். அதுக்கப்புறம் வந்து தாறுமாறாக செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் தாறுமாறாக செய்வோம். நான் இவரோட சேனலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் நானே கொடுத்துட்றேங்க டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டே முடிஞ்ச அளவுக்கு அவருக்கும் கொடுங்க. அவரும் பிகினர் தான். அவர்கிட்ட அவர் நல்லா என்னை விட நல்லா வந்து ஸ்பீச்சிலும் சரி. ஆனால் அவர் கன்னடா பேசுகிறாரு. தமிழில் மோட்டோ ப்ளாக் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கன்னடா புரிகிறவங்க பார்க்கலாங்க. நல்லா பேசுகிற ஸ்பீச்சிங் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எவ்வளோ ஆகுதுன்னா 12:58. அதாவது 1 o'clock ஆக போகுது இன்னும் 2 minutesல. 1 o'clock இங்கேருந்து கிளம்பினோன்னா ஒரு 2 hours கணக்கு வச்சோம்னா கூட 3 o'clock நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி போயிட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்பாச்சி RR 310 ஓட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே சூப்பராக இருக்குங்க. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது. வாவ், வேறு லெவலுங்க. 3வது கியரில் போய்கிட்டு இருக்கோம். வாவ், வேற மாதிரி சூப்பராக இருக்குது. இதில் வியூ பாயிண்ட் எப்படி கிடைக்குன்னு தெரில. முன்னாடி பாங்க ப்ரோ. நாலாவது கியரில் போய்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது. அவர் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. வேறு லெவலுங்க. கொஞ்சம் கியர் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஃபுல் கிளர்ச்சி, ஆஃப் கிளர்ச்சி கிடையாது. ஆனால் பைக் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. வேறு மாதிரி சொல்லப்போனால் சூப்பருங்க. வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தரும்போது செம்மையாக இருக்குது. சைடு மிரரு. ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து ஓட்டியிருக்கோம். செம்மையாக இருக்குது. நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாட்டை பார்த்துட்டு பயந்துட்டு நிற்கிறாங்க. செம்மங்க செம்ம பவருங்க. த்ராட்டில் கொடுத்த உடனே சும்மா குப்புன்னு ஏறுது. செம்மையான பவருங்க. அப்படியே ஸ்பீடோ மீட்டர்லேயே ஒன்று ஒன்றா காட்டிக்கிட்டு இருக்கு. என்ன இதில் போய்கிட்டு இருக்கோம், என்ன ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம், ஃபுல்லாகவே காட்டுது. பார்த்தீங்களா ஸ்பீடு. கியர் 4th கியரில் இருக்கேன். 5வது கியர் இன்னும் போடல. டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:02 ஆகுது. 1:02 PM ஆகுது. மற்றபடி ஸ்பீடு எல்லாமே காட்டுதுங்க. 40 ஸ்பீடில் போகிறேன். த்ராட்டில் கொடுத்தா அங்கே பார்த்தீங்களா எப்படி எகிறது பார்த்தீங்களா? த்ராட்டில் கொடுத்த உடனே ஃபுல் பவருங்க. செம்மையாக இருக்குது. ஓகே, நம்ம கனவு அப்பாச்சி RR 310 ஓட்டணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஓட்டிட்டேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. சூப்பருங்க. வேறு லெவல். வேறு மாதிரி இருக்குங்க வண்டி. சும்மா அப்படியே தொட்டால் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஃபுல் ஹெவி த்ராட்டலாக இருக்குங்க. அது ஸ்போர்ட்ஸ் மோடுன்னெல்லாம் இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு, நார்மல் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு அந்த மாதிரி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகில் ரைடர். நான் தான் உங்கள் திகில் ரைடர். சூப்பராக இருக்குங்க வண்டி. இப்போ பார்த்தீங்களா, திகில் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RR 310 ஓட்டிக்கிட்டு இருக்கேன். செம்ம வண்டிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விளாகில் சொல்லியிருப்பேன். அப்பாச்சி RR 310 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு, வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரைடு, அதாவது ஆந்திராவுக்கு ஒரு ரைடு வந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டேக்குள்ளே வந்துடும். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாரு. அவர் கூட தான் சேர்ந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவரோட பைக் தான் இது. அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்னோடய பைக்கில் போய்கிட்டு இருக்காரு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாச்சி 310 RR 310, அதாவது வண்டி புது ஆளுங்களாம் வண்டியை வந்து தொடர்றதுக்கே விடாத இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வண்டியை ஓட்டி பார்க்குறீங்களா ப்ரோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துருக்காரு. செம்ம ஹாப்பிங்க. நான் பர்த்டே அதுவுமா ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன், கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன் நான் இதுவே. ஏன்னா கனவு பைக்கை வந்து நான் ஓட்டுற ஃபீல் இருக்கேன், செம்ம ஃபீலுங்க சார். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஓட்டுறதுனால இப்போ வந்து கொஞ்சம் டச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நான் இந்த வண்டி ஓட்டிட்டேன்னு வைங்க, ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனால் செம்மையாக இருக்குது. ஒரு நம்பிக்கை நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காரு. அதுவும் இதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. இந்த ரைடிங்கில் தான் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம். இப்போ தான் பழக்கம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு 4 lakhs இருக்கும் வண்டி. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 3.5 lakhs வந்துடும். அவ்வளோ பெரிய வண்டியை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவர் பார்த்தீங்களா டியோவில் போய்கிட்டு இருக்காரு. அந்த தங்கமான மனசுங்க, ஹுமானிட்டி. இங்கே தான் ஹுமானிட்டியை பார்க்கணும். செம்ம. எனக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ஒரு கிஃப்டாக நினைக்கிறாங்க. யாரும் நம்மளோட கூட இருக்கிற யாரும் நமக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணல. ஆனால் இவர் வந்து சூப்பராக வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. செம்ம ஹாப்பி. ஒரு த்ராட்டல் பண்ணி பார்க்கலாங்களா? வா, இங்கே ஒரு ரைடிங். வா, கார்னரிங்கெல்லாம் செம்மையாகுதுங்க. ஓகேங்க, இதுக்கு மேலே வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அவர் ப்ரோ மாற்றிக்கலாங்களா? அது அசாக் லைட்டு. அதுக்கு செம்மையாக இருக்குப்பா. தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை யாரும் இப்போ நாம் மீட் பண்ணி எவ்வளோ நேரம்? 1 hour ஆகுமா? 1 hour தான். அதுக்குள்ளே நம்பிக்கை, என் மேலே நம்பிக்கை வச்சு புது வண்டி வேறு நம்பி கொடுத்தீங்க இல்லையா, அந்த மனசு இருக்கே. இல்லை யாரும் கொடுக்க மாட்டாங்க. புது வண்டின்னா நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஹில் ஸ்டேஷன் வேறு. வளையும் போது எங்கேயாச்சும் கீழே போட்டோம்னா வண்டி புது. ஆமாம். ஓகே, நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் வண்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். செம்மங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம்மையாக இருக்குது. மாஸ் பண்ணிட்டோம். வேறு லெவலு. இதில் வந்து ஹைவேஸில் கொடுத்துருந்தானா வைங்களேன், டாப் ஸ்பீடு அச்சீவ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் ஹைவேஸில் ஓகே கைஸ். இப்போது வந்து நம்ம தலைவர் வந்து மேப் போட்டார். நாம் வந்து நிறுத்தி வண்டியை வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அவர் வந்து கால் பேசிட்டு வர்றாரு, அதனால் ஸ்லோவாக தான் போவாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வண்டி செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க. கிருஷ்ணகிரி தான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பிரதேஷ். நம்ம ஆந்திரா பிரதேஷில் தான் இருக்கும் இப்போதைக்கு. அதனால் டவர் சுத்தமாக கிடைக்கல. அது ரோமிங் கேட்குது, செட்டிங் மாற்ற சொல்லுதுங்க. சரி, நாம எதுக்கு இன்னும் 1 hour இங்கே இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எதுவும் மாற்றலை. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம்ம பைக்குங்க அப்பாச்சி RR 310. அங்கே பார்த்தீங்களா, அங்கே தெரிந்து பாருங்கள், அதுதான் நம்ம போன இடம். அதுக்கு ரோடு இப்படியே போட்டிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்ல.
என்னால் நம்பவே முடியலைங்க. ஏன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் ஸ்டேட், அதாவது ஆந்திரா பிரதேசில் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோ பாருங்கள், இதுதாங்க தமிழ்நாடு எல்லை முடிவு. நன்றி, மீண்டும் வருக. தேனிக்கோ. ஒசூர் வனக்கோட்டம், கிருஷ்ணகிரி வனச்சரங்கம். ஓகே, நம்ம இப்போ தமிழ்நாடு எல்லைக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம ராஜ்யங்க. தமிழ்நாடு பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்ல. ஓகே, இதுக்கு அப்புறம் கொஞ்சம் அழுத்தி பிடிப்போம். ஓகே, நான் சொன்ன கல் இங்கே தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? தூக்கி போட்டு போவோம். அந்த கல் பார்த்தீங்களா? போகும்போது இருந்துச்சு, எடுத்து போட்டேன். இந்த இடத்துல தாங்க நான் நின்றுட்டு இருந்தேன். அவர் வந்தார். இந்த இடத்துல நின்றுட்டு அந்த வீடியோ செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்தார். அதுக்கப்புறம் அவர் பின்னாடியே போனேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். ஓகே காய்ஸ், இத்துடன் இந்த விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது. மீண்டும் செய்திகளை இன்னொரு விலாகில் பார்ப்போம். ஓகே, பாய், லவ் யூ காய்ஸ்.